3 வீக்ஸ் பிஃபோர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு. அந்த வீடியோவுக்கு உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த வீடியோலேயே நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்ன டவுட்ஸ் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் நம்ம டிஷ்யூ பேப்பரில் தானே பண்ணுறோம், இது வந்து டேமேஜ் ஆயிடாதா, அழுக்கு பற்றாதா, தண்ணி பட்டா சீக்கிரம் கிழிஞ்சிரும், சப்போஸ் தெரியாமல் மழையில நனைஞ்சிட்டாலோ இந்த ஜாஸ்மின் பட்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் அதுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோங்க. இப்போ பாருங்க, நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்ட்ரிங்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். பட்ஸ் எல்லாமே வந்து எங்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால எங்கிட்ட பட்ஸ் இப்போ ஸ்டாக் இல்லை. இன்னைக்கு தான் செய்ய ஆரம்பிக்கணும். ஜாஸ்மின் பட்ஸ் கட்டின இந்த ஸ்ட்ரிங் தான் எங்கிட்ட இப்போ இருக்கிறதுனால நான் இதை தான் வீடியோவில் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி இது வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து சுருங்கிருதா, இல்லைன்னா வந்து கிழியுதா, டேமேஜ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜாஸ்மின் பட்ஸ் வந்து தெரியாமல் தண்ணியில் பட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாலண்டியராக அதை தண்ணியில் போட்டு நல்லா கையிலலாம் தேய்ச்சி டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட பண்ணினா கண்டிப்பாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே டேமேஜ் ஆக தான் செய்யும். இது வந்து தெரியாமல் சப்போஸ் தண்ணியில் பட்டாலும் மழையில் நினைச்சாலோ இது எதுவுமே ஆகலை. இங்கே பாருங்க, அதோட கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆகலை, கலர்ஸும் சேஞ்ச் ஆகலை, அது சுருங்கவும் இல்லை, ப்ளஸ் அதுக்கு எந்த டேமேஜும் ஆகலை. நீங்களே பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஜாஸ்மின் பட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் தாங்க, இதுக்கு எந்த டேமேஜும் ஆகலை தண்ணியில் பட்டாலும். இப்போ நம்மளுக்கு தண்ணியில் நனைஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் இல்லைன்னா நல்லா ஒயிட் கிளாத், சுத்தமான ஒயிட் கிளாத் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். தேய்ச்சி எடுக்காதீங்க, ப்ரெஸ் பண்ணிச்சுமா வச்சு எடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ அது வந்து டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட கை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. சப்போஸ் நம்ம சமையல் பண்ணிட்டு வந்தாலோ நம்மளோட கையில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி கரைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டீ கரை, காஃபி கரையெல்லாம் இருந்ததுன்னா அதோட கலர் வந்து இந்த பட்ஸில் வந்து ஒடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா காஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து கை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணும்போது, க்ளீன் பண்ணும்போதுல இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா காட்டன் கிளாத் இந்த மாதிரி வச்சு நல்லா வைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒயிட் கிளாத்ல இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஃபேன் காற்றுல காய விட்டுறலாங்க. ஸோ ஃபேன் காற்றுல தான் காய விடணும், வெயிலெல்லாம் போய் காய வச்சிடாதீங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட பிஃபோர் பிக்சர், தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்களே பார்த்துட்டீங்க, இதில் எந்த டேமேஜும் இல்லை. உங்களுக்கும் இந்த ஜாஸ்மின் பட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் பிகினர்ஸ் கிட் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.